2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து நான் 100 கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்கன்னா, அப்ப நான் வந்து ஐய்யய்யோ! இவ்ளோ வெயிட் இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ஆனா இப்ப பார்த்தா என்னோட வெயிட் வந்து 113 கிலோ. நான் கரண்ட் வெயிட் இப்ப இருக்கிறது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 119 கிலோ இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 வருஷமா டிப்ரெஷன்ல இருந்ததுனால பெருசா எங்கேயுமே நான் வெளியே போகவே மாட்டேன். சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு எங்கேயும் போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். என்னோட ரூமுள்ளேயே கதவை சாத்திட்டு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்படியே தான் என் ரொட்டீன் போச்சு. ஆனா இப்பதான் லாஸ்ட் ஒரு 4-5 மாசமா தான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் நார்மலா லைஃப்ல ஈடுபாடு காட்டி வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நான் நிறைய இடத்துக்கு சோலோவா டிராவல் பண்ணுவேன் 2 இயர்ஸ் முன்னாடி. பட் அந்த 2 வருஷம் எங்கேயுமே போகல, வீட்லயே அடைஞ்சு கடந்து இருந்தேன். அதுக்கப்புறமா ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சரி நம்ம திரும்ப பழைய மாதிரி வந்து டிராவல் பண்றது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி ஊட்டி வரைக்கும் என்ன நம்பிக்கையில போனேன்னு தெரியல, இங்க இருந்து பஸ்ல போயிட்டேன். ஆனா அங்க போய் ஒரு 300 மீட்டர், வெறும் 300 மீட்டர் நடக்க வேண்டியிருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் வந்து ஒரு வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கேன்னு. ஏன்னா அந்த 300 மீட்டர் நடக்கிறதுக்கு அவ்வளோ மூச்சு திணறல் எடுத்துருச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த